அப்பாவை பற்றி வந்திருக்க எல்லாருமே வந்து ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று நான் அப்பாவுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னென்னா, எனக்கான ஒரு மேடை, பெரிய மேடை காத்திருக்கு. அதுக்காக தான் ஓடிட்டுருக்கேன். அன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாரும் பேசின மாதிரி என் அப்பாவை நான் பெருமைப்படுத்தி பேசுவேன். ரொம்ப நன்றிப்பா, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. படத்தின் கதாநாயகன் மற்றும் இயக்குனர், மரியாதைக்குரிய இயக்குனர் வா கௌதமன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எங்களுடைய படையாண்ட மாவீரா திரைப்பட பாடல்கள் மற்றும் முன்னோட்ட வெளியீட்டிற்கு வந்திருக்கிற நான் பெரிதும் மதிக்கிற, அவர்கள் மீது நானும் என் மீது அவர்களும் பேரன்பும் பெரும்பாசமும் கொண்டிருக்கிற எனது மனதுக்கு நெருங்கிய உறவுகள், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பது போலவே ஒரு பக்கம் என் திரைத்துறையையும் என் திரை குடும்பத்தையும் நேசிக்கிற எனது மனதுக்கு பிரியப்பட்ட பேரன்பு கொண்ட, மேடையிலேயும் மேடைக்கு கீழேயும் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது மனம் நெகிழ்ந்த நன்றியும் வணக்கமும். இது நான் இயக்கி நடித்திருக்கிற படைப்பு. உண்மையிலே ஒரு படைப்பாளி அவனுடைய படைப்பு தான் பேசணுமே ஒழிய அவன் பேசுவதுங்கிறது கொஞ்சம் கூடுதலான விடயமாக நான் எப்பொழுதும் பார்ப்பேன். ஆனாலும் கூட சில விடயங்களை இங்கே நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த படைப்பு விகே ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது நெய்வேலியில் தொடங்கி என் மீது பெரும் அக்கறை உண்டு. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிய வழக்கு, வம்பு, சண்டை, எந்த மூலையில் எது நடந்தாலும், நீட்டுக்கான போராட்டமா, அனிதா வீட்டில் வழக்கு, காவேரி பிரச்சனையா, கத்திப்பாரா பாலம், மீனவர் பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனை, கன்னியாகுமரிக்கு ஓடுறது, ராமேஸ்வரத்துக்கு ஓடுறது, அதுக்கப்புறம் ஓடி அடங்குற நேரத்தில் இல்லை ஓடிக்கிட்டே இருக்கும்போது அல்லது களத்திலே பிடிச்சி தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுறது, புழல். இப்படியே இருந்தால் எப்படி? சந்தனக்காடு போல் ஒரு படைப்பு எடுத்துட்டு இப்படி போய் எப்பப்போ முடங்கிறதுங்கிறது சரியானதல்ல அப்படின்னு என் மேலே அக்கறை கொண்டு ஐயா கிரியாடெக் பாஸ்கர், ஐயா உமாதேவன், சகோதரர் குரல் அமுதன், ஐயா நீலமேகம், இப்படி எண்ணற்றவர்கள், இங்கே மருத்துவர் மோகனசுந்தரம் ஐயா, இப்படி எல்லாருமே சேர்ந்து இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு படைப்பு செய்யலாம் அப்படின்னு அது அங்கே உருவாகி, அதன் பிறகு ஒரு கட்டத்தில் நிற்கும்போது, ஏன்னா மகிழ்ச்சி படம் எடுக்கும்போது என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர், என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆளுமைகள் தான் இங்கே இருக்காங்க. தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்துல உட்காந்துருக்கும்போது இந்த படைப்பு செஞ்சோம். இந்த படைப்பு நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சிலிர்ப்பை முன்னோட்டமும் பாடல்களும் ஏற்படுத்தியிருக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. படம் பார்த்ததுக்கு பிறகு, படம் முடியும் போது இந்த மண்ணில் மட்டும் இல்லை, பார்க்குற ஒவ்வொரு மனசுலையும் ஒரு பெரும் பேரதிர்வு ஏற்படும். நான் அதை உறுதியாக சொல்கிறேன். 30 கலைஞர்கள், பின்னணி குரல் கொடுக்குற கலைஞர்கள், பெண்கள் ஒரு 10-12 பேர், இளைஞர்கள், குழந்தைங்க, பெரியவங்க, இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டு குரல் கொடுக்கறதுக்கு டப்பிங்கில். அப்போ வந்தவங்க அங்கங்கே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கூட்டம் கத்துறது எல்லாம் பார்த்துருப்பீங்க, பெரும் கூட்டம், அந்த பெரும் செலவு, அதில் தான் நிறைய விவாதங்கள்லாம் நடக்கும். படத்தில் நடந்த சண்டையை விட நேரில் எங்களுக்குள்ள நிறைய சண்டை நடந்திருக்கு. ஆனால் ஒரு இடத்துல அப்படி ஒருத்தர் சாயும் போது ஓடி வந்து கட்டி பிடிச்சி தூக்கிறதும் அரவணைக்கிறதும் உச்சி முகர்கிறதுங்கிறதும் இந்த படைப்பில் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த படைப்பு வெல்லுவதற்கு
என்னுடைய பேரன்பு கொண்ட சகோதரர்கள், ஊடகவியலாளர்கள், நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் இந்த படைப்பு கொண்டாடுவதோடு தொடர்ந்து வன்னிக்காட்டின் பயணத்திலும் நாம் சந்திப்போம், பயணப்படுவோம். நான் பேர் யாரையும் சொல்லாமல் விட்டா நம்மளுடைய ஐநா கண்ணன் அவர்கள் வரைக்கும் எண்ணற்றவர்கள் என்னுடைய நன்றிக்குரியவர்கள். சுந்தரவதனம் ஐயா அவர் இங்கே இந்த நிகழ்வுக்கு வரல. இப்படி எல்லாருக்குமாக என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். என் பையன் தமிழ் கௌதமன் அவன் பேசணும்னு எல்லாரும் சொன்னப்ப என்னப்பா எனக்கு பதட்டமாக இருக்குன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு வசந்தபாலன் என்னுடைய நண்பர் என்ன சொன்னாரோ எனக்கு ரொம்ப அவருடைய படைப்புக்கு நான் ஒரு தீவிரமான ஒரு ரசிகன் நான். ஏன்னா அசலான படைப்பு செய்கிறவர் அவன் சொன்னான், நீங்கள் பேசி முடித்த உடனே ஒரு வார்த்தை கூப்பிடுங்கப்பா, நான் வேணா பேசுகிறேன்னா வா பேசு. எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி, வணக்கம். கொஞ்ச நாள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படத்தை ஒரு சிறந்த படமாக உருவாக்க வேண்டும் என்ற பெரிய பெரிய உணர்ச்சியோடு எங்கள் இயக்குனர் எப்போதும் வியந்து போற்றுகிற படையாண்ட மாவீரா திரைப்படத்தின் சண்டை காட்சிகளின் இயக்குனர், சித்திரை செவ்வானம் திரைப்படத்தின் இயக்குனர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஸ்டன் சில்வா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நான் சத்தமாக பேசலைண்ணா, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இங்கே இந்த படத்தில் வந்து எப்போவுமே என்ன சொல்கிறது பாருங்கள், எனக்கு ஒரு பெரிய அறிமுகத்தை கொடுத்து பேச சொல்லிட்டாங்க. இந்த படத்துக்கு இணைஞ்சதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் என்னென்னாச்சுன்னா, அவர் எனக்கு ஒரு நண்பர். அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் மதுரையில் நாடோடிகள் 2ன்னு ஒரு படம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டம் தூத்துக்குடியில். அந்த போராட்டத்தில் என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க. இப்போது நான் அங்கே போயிட்டேன். போனதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்டையுமே பேச முடியலை. யாராவது ஒரு தோள் கிடைக்காதா நம்ம பேசுகிறதுக்கு? ஏன்னா நம்ம அங்கே போய் நிற்கிறப்போ யாரையுமே பார்க்க முடியலை, பக்கத்துலேயே நெருங்க முடியாத ஒரு நிகழ்வு. பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, தோள் கொடுத்து அழுகிறதுக்கு ஒரு தோள் கூட இல்லைங்க. அந்த நேரத்தில் முதல்ல வீறி பீறிட்டு வந்த ஒரே ஒரு ஆள் அப்படி யாருன்னா நம்ம கௌதமன் சார் தான். ஸோ யாருமே இல்லாத நேரத்தில் திடீர்னு இப்படி ஒருத்தர் வந்து நிற்கிறார் அப்படிங்கச்சில் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கௌதம் சார்கிட்ட நானும் அவரும் பழகி ஒரு 20 வருஷம் கேப் இருக்கும். திடீர்னு வந்து நின்னார். மிகப்பெரிய ஒரு போராளி தான், எப்போவுமே உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறவர் தான். சண்டை காட்சி கூட அவரே வடிவமைக்கிறதுக்கு முழு முயற்சி இறங்கி பண்ணிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவருடைய அந்த போராளித்தனம் எல்லா விஷயத்துலையும் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த விதமான போராட்டங்கள் இருந்தாலும், மக்களுக்கு எதிராக எந்த விஷயம் நடந்தாலும் உடனே நிற்கிற ஒரே போராளி அவராக தான் இருப்பார். டக்குன்னு உடனே வந்து நிற்கிறதுல எனக்கு அந்த விதத்தில் மிகப்பெரிய பெருமை. இந்த படத்தில் நான் ஸ்டண்ட் இயக்குனராக ஒர்க் பண்ணேன். அவருக்கும் சரி, அவருடைய புதல்வன் தமிழுக்கும் சரி ஒர்க் பண்ணோம். 2 பேருமே மிகப்பெரிய டெடிக்கேட்டட்னா என்னென்னா, அந்த படத்துக்காக எவ்வளோ வேலை செய்யணும். இப்போ சார் சொன்ன மாதிரி அவருக்கு 1000 பேர்கள் முதலீட்டாளர்கள் இருந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு 1000லாம் ரொம்ப குறைச்சல். இன்னும் வருங்காலங்களில் நிறைய லட்சாதிபதியான மக்கள் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.